ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேனில்லி சமையல். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரித்து உடலை நோயிலிருந்து பாதுகாக்க, இரத்த சோகை வராமல் தடுக்க, எஞ்சும் இளமையாக இருக்க, சிம்பிளாக ஈஸியாக ஹெல்த்தியான ஒரு ரெசிபி எப்படி செய்தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு அதில் 1 கப் அளவுக்கு பச்சை பயிர் எடுத்துருக்கேன். அதை இதோடு சேர்த்துக்கலாம். பச்சை பயிறு இல்லாத பட்சத்தில் அதுக்கு பதிலாக 1 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு இல்லைன்னா சிறுபருப்புன்னு சொல்லுவாங்க, அது கூட சேர்த்து செய்யலாம். இதை அப்படியே லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க, ஒரு 30 செகண்டுக்கு மட்டும். இப்போ இது கூடவே ஒரு கப் அளவுக்கு கருப்பு உளுந்து தோலோடு எடுத்துக்கிறேன். கருப்பு உளுந்து இல்லாத பட்சத்தில் வெள்ளை உளுந்து கூட செய்யலாம். இப்போ கூடவே 1 கப் அளவுக்கு கம்பு, இதை பேல் மில்லட்டுன்னு சொல்லுவாங்க, அதையும் இதோடு சேர்த்து லைட்டாக வறுத்துக்கோங்க. ஒவ்வொன்றும் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 30 செகண்ட் மட்டும் வறுத்துட்டு அடுத்த பொருட்களை சேர்த்துடலாம். ஒவ்வொன்றும் அளவுகளில் வித்தியாசமாக இருக்கிறதுனால லோ ஃப்ளேமில் லைட்டாக வறுத்ததுக்கப்புறம் இன்னொன்று சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே 1 கப் அளவுக்கு ராகி, இதை ராகி, கேழ்வரகு, கேப்பன்னு சொல்லுவாங்க, அதையும் இதோடு சேர்த்துட்டு நல்லா வறுத்தெடுத்துக்கோங்க. இதில் உள்ள பச்சை ஸ்மெல்லாம் போய் நல்ல ஒரு வாசனை வரும், அது வரைக்கும் நல்லா பொறுமையாக வறுத்தெடுத்துக்கோங்க. பாலை விட அதிகமான கால்சியம் ராகியில் இருக்கிறதுனால இது எலும்புகளை இரும்பு போல் மாற்றுறதுக்கும் பற்களின் வலிமையை மேம்படுத்துறதுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதனால் வாரத்தில் 1 நாள் இல்லை 2 நாள் ராகியை ஏதாவது ஒரு விதத்தில் நம்ம ஃபுட்டில் எடுத்துக்கிட்டும் போது ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். பச்சை பயிறு, உளுந்து ரெண்டுலேயுமே ஆன்டி ஆக்சிடென்ட், புரதச்சத்து, நார்ச்சத்து இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கும் உடல் வளர்ச்சிக்கும் தசையை வலுவாக வைக்கிறதுக்கும் இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நம்ம சேர்த்துருக்க ராகி, கம்பு ரெண்டுலேயுமே இரும்புச்சத்து, நார்ச்சத்து இருக்கிறதுனால ஹெச்பி லெவலை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு ஏற்ற ஒரு சிம்பிளான ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தாங்க இது. நல்ல இந்த அளவுக்கு ஸ்மெல் வர வரைக்கும் வறுத்தெடுத்துக்கோங்க. இதுலேருந்து நல்ல ஒரு மணம் வரும், அது வரைக்கும் வறுத்துக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் இது கூட 1 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்து வச்சுருக்கேன், அதை இதோடு சேர்த்துக்கலாம். இதை பொரி கடலைன்னு சொல்லுவாங்க, விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லைனா இது சேர்க்காமலும் செய்யலாம். இது சேர்க்குறதுனால நல்ல ஒரு திக்னஸ் கொடுக்கறதுக்கும் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதுக்கும் மட்டும்தான் நம்ம சேர்த்துருக்கோம். இதுக்கு பதிலாக வேர்க்கடலை இல்லைனா எள்ளு கூட சேர்த்து செய்யலாம். டேஸ்ட்டு அதோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். பொட்டுக்கடலை சேர்த்து ரொம்ப நேரம் வறுக்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக அதில் சூடு ஏறுற வரைக்கும் மட்டும் நம்ம வறுத்தெடுத்தாலே போதும். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு நல்லா ஆற வச்சிடலாம். இதை மொத்தமாக கூட வறுத்து மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இது காலையில் டீ காஃபிக்கு பதிலாக பாலோட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கலந்து நல்லா பவுட்ரு பண்ணி டீ காஃபிக்கு பதிலாக குடிச்சிக்கலாம். சப்பாத்தி மாவோட கொஞ்சம் கலந்தும் சப்பாத்தியாகவும் செய்யலாம். அதனால் நீங்கள் மொத்தமாக கூட திரிச்சிட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நல்லா ஆறி வந்ததுக்கப்புறமா இதை அப்படியே மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கோங்க. இது கூடவே வாசனைக்காக ஒரு 4 ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு சுக்கு சேர்த்து நல்ல ஒரு பவுடர் ஃபார்முக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்ல ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்தளவுக்கு அரைப்பட்டிருக்கணும். இதை அப்படியே வேற ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். அதிகமாக இருந்ததுனால 2 பேட்சாக அரைச்சி எடுத்துருக்கேன். இந்த மாவில் இனிப்பு கஞ்சி, உப்பு கஞ்சியும் செய்யலாம். இட்லி, தோசை செய்யும்போது கூட இந்த மாவுலேருந்து கொஞ்சம் எடுத்து போட்டு கலந்து கூட சுட்டு கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாவை அப்படியே ஃப்ரிட்ஜில் வைக்காமல் வெளியிலே ஒரு 3 மாதம் வரைக்குமே நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். மொத்தமாக கூட அரைச்சி வச்சுக்கலாம், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு அதில் இனிப்புக்காக 1 கப்பு நிறச்சி வெல்லம், கூடவே 1 கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன், அதை இதோடு சேர்த்துக்கலாம். இது நார்மல் இனிப்பில் தான் இருக்கும். உங்களுக்கு இனிப்பு கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்னா ஒரு 1.25 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. பாகுபதம்லாம் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட்டு வெல்லம் கரைஞ்சி வந்தாலே போதும்.
நல்ல இந்த அளவுக்கு வெல்லம் கரைஞ்சி லைட்டாக இது போல் கொதித்து வரும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இதில் தூசி மண்ணெலாம் இருக்கும், அதனால் இந்த மாதிரி கரைச்சி சேர்த்துக்கோங்க. வெல்லத்துக்கு பதிலாக கருப்பட்டி பனங்கல்கண்டு ரெண்டுமே சேர்த்து செய்யலாம், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதை அப்படியே எடுத்து ஆற வச்சிடலாம். இப்போ வேறு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள்ளு, கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசகசா எடுத்திருக்கேன். அதை லைட்டாக கலர் மாதிரி வர வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கொஞ்சம் தேங்காய் சேர்த்து கூட நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் கூட பாகு சேர்த்துக்கலாம், ஆப்ஷனல் தான். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வெள்ளைப்பாகை இதோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இதில் தூசி மண்ணெலாம் இருக்கும், அதனால தான் நம்ம தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா அரைச்சி எடுத்துக்கலாம். நல்ல ஸ்வீட்னஸை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக ஒரு சின்னதாக உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது இந்த மாதிரி லைட்டாக பொங்கி வர ஸ்டேஜில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை இதோடு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். மாவு சேர்த்து நல்லா கலந்ததுக்கப்புறமா வேற ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் நெய்யை நல்லா உருக்கிட்டு அதோட முந்திரி திராட்சை உங்களுக்கு விருப்பமான நட்ஸ் எல்லாம் சேர்த்து கூட கலந்து விட்டுட்டு இதோடு சேர்த்துக்கலாம். விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க, நான் நெய்லாம் சேர்க்கலை. அதுக்கு பதிலாக ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் சேர்க்குறதுனால உடம்புக்கு ரொம்ப நல்லது, அதனால் சேர்த்துருக்கேன். இதுவும் ஆப்ஷனல் தான், விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மாவை நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இதை அப்படியே எடுத்து வேறொரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நல்லா ஆற வச்சிடலாம். ஓரளவு கைச்சூடு வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஓரளவு கைச்சூடு வந்ததுக்கு அப்புறமா கையில் நெய்யோ இல்லைனா எண்ணெயோ தடவிட்டு நார்மலாக உங்களுக்கு எந்த ஷேப்புக்கு வேணுமோ அந்த ஷேப்பில் பிடிச்சி வச்சுக்கோங்க. நான் இந்த மாதிரி சிலிண்டர் ஷேப்பில் பிடிச்சி எடுத்திருக்கேன். இதில் தேங்காய் சேர்த்திங்க அப்படின்னா ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ண முடியாது. தேங்காய் சேர்க்காததுனால ஒரு 4 to 5 நாள் வரைக்குமே நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு வச்சிங்கன்னா பிள்ளைங்க ஸ்கூல் ஸ்நாக்ஸ் பாக்ஸ்க்கோ இல்லை ஏதாவது சாப்பிடணுன்னு தோணும்போது டெய்லி ஒன்று எடுத்துக்கிடும்போது உடம்புக்கு ரொம்ப நல்லது. மிச்சம் இருக்கிறதையும் இந்த ஷேப் அண்ட் சைஸ்க்கு நான் பிடிச்சி வச்சுக்கிறேன். நான் எடுத்த அளவுக்கு இதில் ஒரு 20 லட்டு போல் கிடச்சது. நீங்களும் இதே மெத்தடில் இதே பக்குவத்தில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் தேன்நிலை சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.